வணக்கம் காமராஜ் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஐயா வணக்கம் 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 ஐயா. வந்திருக்காங்க உங்களுடைய திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லுவார். தலைமை ஒருங்கிணைப்பாக இருந்து ஏறக்குறைய 18 நாடுகளை ஒன்றாக இணைத்து தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் என்னென்ன வேலைகளை எல்லாம் முன்னெடுத்து ஒரு 32 கேள்விகளை கேட்டு அதுக்கெல்லாம் விடையை கண்டுபிடித்து இன்று உலகளாவிய நிலையில் உயர்ந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பார்த்தசாரதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று தங்களுடைய வாழ்த்துறையை தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஒரு தொடர்ந்து 1600 நிகழ்வுகள் நடத்தி பயிற்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்து போறீங்க. உங்க முதல்ல இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இது இதுல தொய்வு இல்லாம இத்தனை ஆண்டுகள் மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் வந்து என்னுடைய பணிகள் தொடரும்னு நீங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆர்வம் பிறரையும் தொற்றிக்கொள்ளும் வகையில இருக்கிறதுங்கிறது ஒரு உங்களுடைய சிறப்பு. இதுல கலந்து கொண்டு பயன் செய்யக்கூடிய மாணவர்கள் பெரிய பலனை ஏற்படுத்தும் வகையில இருக்கணும். சமீபத்துல நம்ம கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நம்ம போட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் பெரிய அளவுல திட்டமிட்டு இருக்கனால இந்த ஆண்டும் அது வந்து ஒரு சிறப்பாக அமைந்தது. சுமார் 450 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நிலையில அது ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு நேற்று வந்து அதுக்கான பின்னூட்ட சந்திப்பு நடந்துச்சு. எப்படி எல்லாம் இந்த புத்தகங்களை மாணவர்களோடு கொண்டு செல்ல நாம் திட்டமிடுகிறோம் இயக்கமாக என்று நாம் பார்க்கிறோம். இப்ப கடந்த காலத்துல நம்ம ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக சுவர் எழுப்பிக் கொண்டு தன்னுடைய அமைப்பு, தன்னுடைய திருக்குறள், தன்னுடைய தான் என்று ஓடிய சமூகத்தை நாம் என்று ஓட வைத்திருப்பதன் விளைவாக சமூகம் பல்வேறு விளைவுகளை பார்க்கிறது என்பதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல முன்னெடுக்கப்படுது. குறிப்பா கடந்த காலங்களில் அமைப்புகளும் ஆர்வலர்களும் தனியார் அரசாங்கம் ஒரு பக்கமும் அப்படி பயணிக்கும். அது மட்டும் அதை சூழல்களை இடைவெளியை பொறுத்து அரசு தொடர்ந்து பயணித்து இன்னைக்கு காலையில கூட நம்ம அந்த பல எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், ஒரு தரப்படுத்துதல் இந்த முற்றுவதல்ல செய்யப்படணும், எப்படி எல்லாம் வந்து அவர்களை ஒரு 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 வழிகாட்டுதலோடு அரசனுடைய ஒரு வழிகாட்டுதலோடு ஒரே நாளில் ஒரு தேர்வாக வைத்து இந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தரத்துல வந்து இந்த முற்றுவதல் செய்யப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் முயற்சியா நம்ம வந்து அரசாங்கத்தோட உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குழுவில் இருந்து பல குழுக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ராமசாமி போன்றவர்கள்லாம் பல தளங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப இந்த நம்ம வந்து 5 கட்டமைப்புகளை 6 கட்டமைப்புகளை வலுவா திருக்குறள்ல கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். பலருக்கு அது புதுசா இருக்கலாம். உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் வந்து ஒரு இயக்கமாக, மாபெரும் இயக்கமாக, உலகளாவிய இயக்கமாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் திருக்குறள் என்று அறிவித்து COE ஃபார் திருக்குறள், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் திருக்குறள், திருக்குறளுக்கான உலக தேடலுக்கான அனைத்தும் ஓரிடத்தில் தொகுக்கப்படும் இடமாக உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் அதை முன்னெடுத்து குறள்வேர்ல்டு.org என்ற ஒரு இணையதளத்தை போட்டு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய வகையில திருக்குறளை மட்டும் வேற இதுல இன்னொரு கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருக்குறளை கையில் எடுத்துக்கிட்டு புறநானூறு பேசுறது, திரும்ப தமிழிசையை பேசுறது, திரும்ப வேற ஏதாவது சிலப்பதிகாரம் ஒரு 2 நாள் பேசுறது, இப்படி வந்து குழப்பி அடிச்சு அது ஒரு லெட்டர் பேட் கம்பெனி மாதிரி நம்ம நடத்தி எடுத்திருக்கிறோம். அதை உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் வலுவாக உணர்த்து கொண்டு திருக்குறள் மட்டுமே, திருக்குறளை தாண்டி வேறு எதுவும் இல்லை. புறநானூறு பண்ணணும்னா புறநானூருக்கு ஒரு இயக்கம் தொடங்கும், சிலப்பதிகாரத்துக்கு ஒரு இயக்கம் தொடங்கிக்கணும் யாராவது. ஸ்பெஷலைசேஷன், அதாவது பல் டாக்டர்கிட்ட போகும்போது பல்ல மட்டும் காமிக்கணும், கண்ணக்குட்டி காமிக்க விடாதுங்க இல்லையா? அப்படி பண்ணாதான் அது ஸ்பெஷலைசேஷன் ஆகும், ஆழமா போகும், அகலமா போகாதுங்கிற
ஒரு உளவியலை உள்வாங்கி 60 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குறள் மட்டுமே என்று அறிவித்திருக்கிறோம். இவன் இதழ் நடத்தக்கூடியவர்கள் கூட பலரும் திருக்குறள் என்று போட்டுவிட்டு உள்ள என்னென்னமோ இருக்குது. அதுல திருக்குறளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத பல கதைகள் இருக்குது. அதனால குறள் வழி அப்படிங்கிறது நாம் திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம். குறள் வழி பத்திரிகை சந்தா கொண்டு வந்து அதை ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கொண்டு போய் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் குறள் வழியின் வழியாக நம்முடைய இயக்கத்தினுடைய உலகளாவிய செயல்பாடுகளை கொண்டு போவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஆவணமாக எதிர்கால சந்ததிகள் குறள் வழியில் இருந்தால் உண்மையாக இருக்கும் என்று நம்பக்கூடிய வகையில அந்தந்த மாதத்தில் நடக்கும் திருக்குறள் சார்ந்த அனைத்து அரசு தனியார் அமைப்புகளுக்கு சார்ந்த தொகுக்கக்கூடிய ஒரு நிலையாக குறள்வழி.org குறள் வழிங்கிறது வந்துட்டு இருக்குது. அதை இந்த மாதத்திலிருந்து ஒழுங்குபடுத்தி சந்தாவை கொண்டுட்டு வர்றோம். அது 12 மாதம் நடந்து நிறுத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலை. அது இயக்கத்தினுடைய ஒரு இதழாக இருந்ததை திருக்குறளின் இதழாக மாற்றி இருக்கிறோம். ஏன்னா இயக்கத்தினுடைய நம்முடைய செயல்பாடுகளை மட்டுமே போட்டுக்கிட்டு பெரிய அளவில் பண்ணியிருந்த நிலை மாற்றி அனைத்து அமைப்புகளும் அனைத்து நாடுகளும் திருக்குறள் சார்ந்த அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது இதழாக நம்ம அதை கொண்டுட்டு வர்றோம். அது ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இயக்கத்தை உலகத்திற்குள் முற்றுவதல் இயக்கம், அடுத்ததாக குறள் வழி, அடுத்ததாக திருக்குறளுக்கான பதிப்பகம், வலைத்தமிழ் பதிப்பகம் ஸ்பெஷலைஸ் ஃபார் திருக்குறள்னு அறிவிச்சிருக்கிறோம். அது 7000 நூல்களை உலகளாவிய அளவில் இதுவரை எழுதப்பட்டுள்ள திருக்குறள் சார்ந்த 7000 நூல்களை தொகுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அதுக்காக கமிட்டி போட்டு குழுக்கள் அமைத்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அனைத்து 400க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களிலிருந்து திருக்குறள் சார்ந்தவற்றை மட்டும் பெற்று குறள் அந்த வலைத்தமிழ் பதிப்பகம் அந்த வெளியிடம் தொகுத்து அடிக்கும். ஒரு இடத்துல நீங்க எல்லாருமே வாங்க முடியும், பார்க்க முடியும், படிக்க முடியும். அந்த மாதிரி கொண்டுட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம அச்சில் இல்லாத ஆயிரக்கணக்கான திருக்குறள் நூல்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை மீட்டெடுப்பு செய்வதற்காக ஒரு பெரும் முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால விரைவில் திருக்குறளுக்கான ஒரு நூலகம் அமைக்கப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குழுக்கள் அமைத்து வேலைகள் நடந்து எல்லாருமே நம்ம என்ன பாக்குறோம்னா செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கைத்தட்டுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ மட்டும் இல்லை, எல்லாரும் தோல்ல ஏத்திக்கணும் அப்படிங்கறத சிந்திக்கிறது ஒரு ஆளா இருக்கணும், செயல்படுறது பலரா இருக்கணும். அந்த எல்லாருமே சிந்திக்கணும், எல்லாருமே செயல்படணும் நோக்கத்துல தோல்கள் கொடுக்குமாறு. அதாவது நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, பொன்னாடை இல்லை, புகழ்ச்சி இல்லை, தன்மணிப்பு இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, வங்கி கணக்கு இல்லை, வசூல் இல்லைன்னு நான் சுரோகம் சொல்லும் போது அப்ப நிறைய பணம் வச்சிருக்காரு போட்டுட்டு அப்ப நிறைய கொடுத்துருவாரு, அதனால நம்ம எதுவும் செய்ய வேணாம், கை தட்டிட்டு போனா போறோம், வாழ்க வாழ்க அப்படின்னு போயிடலாம் பாக்குறாங்க. அப்படியான விஷயம் கிடையாது. நீங்கள் பங்கேற்க வேண்டும். இது எனக்காக, என் மகளுக்காக, என் குழந்தைகளுக்காக நான் செய்யலை, சமூகத்துக்காக நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது இயக்கத்திற்காக அவரவர்கள் பொறுப்பெடுத்துக்கணுங்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வலியுறுத்துறதுக்கு தான் ஒண்டியல் கொடுக்கறது என்னுடைய நோக்கம் இல்லை. அதுக்காக நேரம் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை வசூலில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதன் மீது மற்றபடி ஒரு மயில்சாமியான பங்கெடுக்கிறாரோ இல்லை மற்ற ஐயா பலர் துணை நிற்கிறாங்களோ, திரு போஸ் போன்ற நீங்க முக்கியத்துக்கு போறோம் அப்படின்னுட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒருத்தர் அரங்கத்தை வாடகை கட்டுறாரு, ஒருத்தர் உணவுக்கு பாத்துக்கிறாரு, ஒருத்தர் பரிசுக்கு பொறுப்பு இருக்கிறாரு. இப்படி பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை நான் குறிப்பிட்டேன். அதே மாதிரி இந்த 3 சொல்லிட்டேன்: இயக்கம், பத்திரிகை, பதிப்பகம். 4வது குறளங்காடி அப்படிங்கிறத கரூர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்குறள் அங்காடி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, ஒரு நிறுவனம் உருவாக்கி திருக்குறளில் 133 வகையான பொருட்களையும் 1330 வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்யணும். 133 வகைகள். ஒரு பேனான்னு எடுத்துக்கிட்டா 10 வகையான பேனா இருக்கும், டிஷர்ட்னு எடுத்துக்கிட்டா 10 வகையான டிஷர்ட் இருக்கும், சிலைன்னு எடுத்துக்கிட்டா 10 வகையான சிலை இருக்கும். இப்படி 1330 பொருட்களை 33 வகையான பொருட்களை திருக்குறளை உற்பத்தி செய்து வாகனங்கள்ல மகிழுந்துகள்ல முன்னாடி வைக்கிறதுல இருந்து, அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதுல இருந்து, ஒரு வாட்சியில போடுறது, கையில கட்டிக்கிறதுல இருந்து, டிஷர்ட்ல இருந்து, கேப்ல இருந்து எல்லாமே திருக்குறள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை தான் அதுக்கு மாடலா எடுத்துக்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் மற்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மேற்கத்திய அந்த விஷயங்களை உள்வாங்கி திருக்குறளை ஏன் தொடரக்கூடாது என்ற ஒரு நிலை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக 45 பொருட்களை நம்ம கரூர் மாநாட்டில் அறிவிச்சு டாக்டர் சித்ரா அவர்களை, ஹாங்காங் சித்ரா அவர்களை அதற்கு இயக்குநராக போட்டு, நற்றைவன் அவர்களை 40 ஆண்டுகளாக திருக்கோயிலில் பயணிக்கக்கூடிய நற்றைவன் கன்னியாகுமரி அவர்களை அதுக்கு மாநில ஒருங்கிணைப்பாக போட்டு அந்த பணி முன்னெடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள் சொல்லுவேன். அந்த மாதிரி
ஒவ்வொரு பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகளை, நிறுவனங்களை ஆராய்ந்து எங்கே விலை மலிவாக கிடைக்கும், எப்படி தமிழர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க முடியும், இனி வாழ்வியலில் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் திருக்குறள் போக வேண்டும் என்று அதை கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் ஒரு உளவியல் ரீதியா நம்ம பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் எல்லாரும் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். என்ன காரணம், அந்த வள்ளுவம் ஏன் வாழ்வியலாகவில்லை அப்படின்னு ஒரு நூல் போட்டு ஒரு 400 புத்தகங்கள் எங்க படிக்காம வாங்காம விட்டுறாங்களோன்னு சொல்லி 400 புத்தகங்களை ஒரு 350 பேரில் ஒரு ராஜேந்திரன் சார் ஸ்வீட்டு காரம் போட்டு ஒரு பேனா போட்டு நம்முடைய குறிக்கோள்களை போட்டு இயக்கத்துல ஒரு புத்தகத்தையும் இலவசமா அதுல போட்டு கொடுத்தோம். அந்த புத்தகத்தோட பேரு வள்ளுவம் ஏன் வாழ்வியலாகவில்லைன்னு நான் எழுதின புத்தகம். அந்த உளவியல் ஆராய்ச்சியில இது அதுல நம்ம பிடித்தது அப்படின்னா திருக்குறளில் அறம், திருக்குறளில் நட்பு, திருக்குறளில் நற்பண்புகள், திருக்குறளில் காதல், இப்படி நிறைய நம்ம கட்டுரைகள் 7000 புத்தகங்கள் பல்வேறு ஆய்வுகள்ல வந்திருக்குது. ஆனால் திருக்குறள் சார்ந்த துறைதோறும் வள்ளுவமாக, வழிகாட்டும் வள்ளுவமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை டிபார்ட்மெண்ட் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இது வரைக்கும் ஒரு சீரியஸ் வரலை. இப்ப நம்ம திருமணத்துல கொண்டு 1350 குறளை பரிசா கொடுத்தோம்னா அந்த கணவன் மனைவி ஒரு பயணிக்கும் பொழுது எந்த குறளை படிக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருமே திருக்குறள் வல்லுநர்களாக இருக்க முடியாது, தேட முடியாது கடல்ல. அதனால இது எளிமைப்படுத்தப்படணுங்கிற நோக்கத்துல பிறந்த நாள் முறை அனைத்திலும் சேர்ப்பதற்கு வழிகாட்டும் வள்ளுவம் மாணவர்கள், வழிகாட்டும் வள்ளுவம் இளைஞர்களுக்கு, வழிகாட்டும் வள்ளுவம் மக்களுக்கு, வழிகாட்டும் வள்ளுவம் தொழிலதிபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, வாழ்வியல் இணையர்களுக்குன்னு மொத்தம் 16 துறைகளுக்கான நூல்களை ஆவணப்படுத்தி கொண்டு வரக்கூடிய பணி முதல் 6 நூல்கள் வெளிவந்திருக்குது. இப்படி அதுக்கு தனியா ஒரு இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கணும். இதெல்லாம் கொண்டு வர சிலபஸ் வந்துருச்சு. திருக்குறள் 1350 குறள் கிடையாது, அது துறைதோறும் கொண்டு வர போறோம். அப்போ மேனேஜ்மெண்ட்ல இருந்து லீடர்ஷிப்ல இருந்து வருது அப்படின்னா நடத்துறதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? அப்போ அதை இயக்கத்துக்கு அப்பால் குரல் வழி கல்விக்கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி குரல்வழி.org அது செயல்படுத்து. அதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு விரைவில் அதுக்கான முறையான அறிவிப்புகள், செயல்பாடுகள், பாடத்திட்டங்கள் எல்லாம் வெளிவரும். அந்த செயல்பாடுகள் முடிந்த பிறகு இப்படி 5 வலுவான கட்டமைப்புகள். இதை தாண்டி திருக்குறள் உலக பரவலாக்கல், அதாவது ஊர் பரவலாக்கல், உலக பரவலாக்கல், தரவு தொகுப்புகள், அதன் பிறகு அரங்க ஆய்வுகள். இந்த 60 ஆண்டுகள் நாம் செய்தவை அனைத்தும் 95 விழுக்காடு அரங்க ஆய்வுகளும் 5 விழுக்காடு ஊர் உலக பரவலாக்கலும் செய்திருக்கிறோம். அதை அப்படியே மாற்றி ஃபியூச்சர் ஸ்டேட், கரண்ட் ஸ்டேட்னு சொல்றோம். ஃபியூச்சர் ஸ்டேட் அப்படின்னா எதிர்காலத்துல நாம 30 விழுக்காடுன்னு சொல்லி இந்த அரங்கத்துல தேசிய அணியில உட்கார்ந்து எழுதி புத்தகங்கள் எழுதி வாழ்வைகளை மாற்றிக்கொண்டு ஆராய்ச்சி செய்து மக்களும் மாணவர்களோடும் உலகத்தோடும் உருவாடாத ஒரு நிலையில நம்ம நிறைய புத்தகம் எழுதிட்டோம். எழுதப்பட்டு விட்டது, பேசப்பட்டு விட்டது, ஆய்வு செய்யப்பட்டு வாழ்வதும் வளர்ப்பதும் மக்களிடம் கொண்டு செல்வதும் ஊர் பரவலாக்கம், உலக பரவலாக்கம் பின்தங்கி இருக்கிறது. அதனால அதை நோக்கி கவனம் செலுத்தணுங்கிற நோக்கத்துல அந்த ஒரு நிலைப்பாடை நம்ம முன்னெடுக்கிறோம். அதை ஒட்டி தொடர்ந்து எழுத்துக்களும் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அதை மையப்படுத்தி இருக்கும். இதுல எந்த விதமான போலித்தனமோ, திருவள்ளுவத்தை கையில் எடுத்த பிறகு எந்த விதமான போலித்தனமோ, புகழ்ச்சியோ, அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியோ இல்லாமல் வெளிப்படையாக திறந்த மனதோடு அனைவரையும் தட்டி கொடுத்து நம் இலக்கு ஒன்றுதான். கொள்கை பரப்பு செயலாளர்கள் நம்முடைய தத்துவம் திருவள்ளுவம் என்ற ஒரு இலக்கை மட்டும் மையப்படுத்தி பின்னிறுத்தி திருவள்ளுவத்தை முன்னிறுத்தி நாம் பயணிப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற தொடர்ந்து காமராஜ் ஐயா அவருடைய எனர்ஜி இந்த வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்கம். அதனால ஓடிட்டு இருக்கிறாரு. அதனால தலைமை பயிற்சியாளர்கள்ல அவர் ஒரு தேனி மாதிரி போடுறதுனால அவருடைய முயற்சிகள் அனைத்தும் உலகளாவிய முயற்சியாக அவர் பயிற்சிகளை முன்னெடுப்பதற்கு பல கட்டமைப்புகள் தரப்படும் என்று இயக்கத்தின் சார்பாக கொள்கை